ஹாய், குட் ஈவினிங் எவ்ரிவன். டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு நபரை வந்து ஒருத்தவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. யூஎஸ் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு பாப்புலர் யூடியூபர் அவங்க. ஸோ அவங்கள தான் வந்து யூஎஸ் கண்ட்ரியில் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா 42 இயர்ஸ் ஓல்டு. அவங்க நேம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு லேடி, ரூபி ஃப்ராங்க் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு லேடி. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து யூடியூப் சேனல் பண்ணுறது ஒரு பாப்புலரான யூடியூபர். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூமர்ஸை வந்து கிளப்பியிருக்காங்க. ரூமர்ஸ் எப்படி கிளப்பியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ் டாக்டர் அண்ட் சன்ஸ் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுடைய வளர்க்குறது. அவங்க வந்து ஒரு ஹோம் மேக்கர். இதெல்லாம் வந்து வளர்க்குறது அவங்களுடைய இதுவாக இருந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் பண்ணி ஒரு பாப்புலரான யூடியூப்பில் வந்து பாப்புலராக வளம் வந்திருக்காங்க. ஸோ இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் போலீஸ்காரங்க வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வதந்தியை கிளப்பியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீன் பேக்னு சொல்லுவாங்க. பீன் பேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு பேக் அது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஒரு டாட்டரை வந்து அதில் வந்து 7 months வரைக்கும் அவங்க அதிலே வச்சு வளர்த்ததான் வந்து ஒரு வதந்தியை கிளப்பி விட்டுருக்காங்க. ஸோ இப்படி வச்சு வளர்த்தனால ஸோ ஆஃப்டர் 7 yearsக்கு அப்புறம் அவங்க வந்து ஸ்கூலுக்கு போகும்போது அவங்களே வந்து எப்படி சொல்லுது, அவங்களே வந்து லஞ்ச்லாம் மேக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் போனதுக்கப்புறம் யாருக்கிட்டையுமே கேட்க மாட்டாங்க. ஸோ அவங்களே வந்து லஞ்செலாம் மேக் பண்ணுவாங்கன்ற ஒரு வதந்தியை வந்து கிளப்பியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பேக்குள்ளே வச்சனால அவங்களுக்கு வந்து எப்படி ஒரு சக்தி கிடைச்சிருக்கு அப்படின்னு இந்த மாயாஜால கதை மாதிரி இந்த மாதிரி நீங்கள் பேக்கில் வச்சு வளர்த்தீங்கன்னா அவங்க 7 years கழிச்சு வந்து அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது ஸோ அவங்களே வந்து லஞ்செலாம் மேக் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு வதந்தியை வந்து கிளப்பியிருக்காங்க. இது வந்து 2015 வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சேனலில் வந்து 2015 வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் 2023 வந்து இந்த வீடியோ வந்து வைரல் ஆகுது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களோட 6 sons and டாக்டர்ஸுமே வந்து வளர்ந்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த வீடியோ வந்து வைரல் ஆகுது. ஸோ அவங்க அப்படி போஸ்ட் பண்ணதுனால அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சப்ஸ்கிரைபர் வந்து கிடைச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வதந்தியை கிளப்பிடுறதுனால அதுக்கப்புறம் நாளடைவில் வந்து எல்லாருக்குமே இது தெரிய வருது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணனால ஸோ இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு டீம் வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணனால இது கம்ப்ளீட்டாக வந்து அவங்க சொன்னது வந்து போய் இது ஏதோ வந்து ஒரு மாயக்கதை மாதிரி இருக்குது, அவங்க சொன்னது வந்து கம்ப்ளீட்டாக போயின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து கைது பண்ணது பார்த்தீங்கன்னா 60 years வந்து அவங்க வந்து சிறையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வதந்தி வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ இதுக்கப்புறமா வந்து அவங்களுடைய யூடியூப் போட்டதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சன்ஸு டாக்டர்லாம் வந்து பார்த்துருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்குமே வந்து இது ரொம்பவுமே வந்து ஒரு அதிர்ச்சி விட்டு வகையில் இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்ல முடியும். என்னன்னா பீன் பேக்கில் வச்சு நம்மளை வளர்த்துருக்காங்களே அப்படின்ற ஒரு இது வந்து அவங்க தெரிஞ்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களை கைது பண்ண 2023 வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணி இப்போ தான் அந்த சட்டம் வந்து இவங்களை கொண்டு வந்திருக்கு. 60 years வந்து இவங்களை வந்து நம்ம ஜெயிலில் வைக்கிறோம் அப்படின்ற ஒரு இந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்க மேலே வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்றது வந்து சொல்ல முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இப்படி பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டாக்டர் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, எங்களுக்குமே வந்து இது ரொம்ப நாளாக வந்து ஒரு சந்தேகமாக இருந்திருக்கு, நாங்களுமே இதை பற்றி இன்ஸ்டாகிராமில் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்கோம் அப்படின்றத வந்து அவங்களோட டாக்டர் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதில் அவங்களோட சன் ஒருத்தவங்க என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இப்போ 10 வயசு ஏஜ் வந்து 10. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, இவங்களை அரெஸ்ட் பண்ண போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னலை வந்து அதாவது அவங்க வீட்டில் இருக்க விண்டோவை வந்து உடைச்சிட்டு வேற ஒரு பக்கத்து வீட்டில் போய் வந்து கொஞ்சம் நேரம் தங்கியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிறு காயங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லப்படுது. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட யூடியூப்ல வந்து அவங்க வீடியோ போஸ்ட் பண்ணுறது இல்லாமல் அவங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சன்ஸ் அண்ட் டாக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாயை சொல்லி வளர்த்துருக்காங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து இந்த மாதிரி சொல்லி வளர்க்குறது இது இனிமேல் வரவங்களுக்கு வந்து ஒரு அப்யூசிவாக இருக்கும். இந்த மாதிரி அப்யூசிவ் பண்ணுறது வந்து ரொம்ப தவறுன்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து இவங்க கைது பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயத்த முன் வச்சு இவங்களை கைது பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 60 years வந்து இவங்க ஜெயிலில் இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இவங்க மேலே போட்டிருக்காங்க. ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 42 ஆகுது. 60 years வந்து இவங்க இது மாதிரி இருப்பாங்க அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றி அவங்க கிட்ட கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்தது வந்து உண்மைதான், பட் இதை வந்து நான் நம்புறதுனால தான் என்னோட வீடியோவில் வந்து நான் கன்சிஸ்டண்டாக இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நான் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதை மற்றவங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் கிளப்பிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க இந்த மாதிரி பொய்யான ஒரு யூடியூப் சேனலில் வந்து இந்த மாதிரி ஒரு பொய்யான வீடியோ மேக் பண்ணனால அவங்களுக்கு வந்து 60 years வந்து தண்டனை கொடுத்துருக்காங்க. யூஎஸ் கவர்மெண்ட் தண்டனை கொடுத்துருக்காங்கன்றதை வந்து சொல்ல முடியும். ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய
பசங்களுமே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க, தன்னோட அம்மாவை கைது பண்ணாலும் எக்ஸைட்டடாக இருக்காங்கன்றது வந்து அதையுமே வந்து நியூஸ் சேனல்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இந்த மாதிரி வளர்த்தது வந்து அவங்களுக்கு ரொம்பவுமே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு அதிருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கு அப்படின்றது வந்து சொல்லப்படுது. ஸோ அங்கே இருக்கவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் வந்து எல்லாருமே வந்து இந்த விஷயத்த நம்பலனாலும் ஒரு சிலர் வந்து இந்த விஷயத்த வந்து கண்டிப்பாக நம்பியிருப்பாங்க. இந்த மாதிரி பீன் பேக்கில் வச்சு குழந்தைய வந்து வளர்க்குறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சமுதாயத்துக்கு வந்து ரொம்பவே ஒரு கெடுதலான விஷயம்ன்ற ஒரு காரணத்தினால வந்து ஸோ இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 42 years old. அவங்க வந்து நேம் பார்த்தீங்கன்னா ரூபி பிராங்க் அப்படின்றவங்க வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து தெரிய வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லா கண்ட்ரீஸ்லையுமே வந்து வதந்தியை பரப்புறதுக்குன்னு சில நபர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்கன்றது வந்து தெரிய வருது. பட் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அகைன் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அருள் பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.